வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் நாளை முதல் வரும் 17ஆம் தேதி வரை புதுச்சேரிக்கு 3 நாள் பயணம் மேற்கொள்கிறார். வரும் 16ஆம் தேதி தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் ஜிப்மர் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சியில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். மேலும் ஜூன் 17ஆம் தேதி மத்திய பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுடன் உரையாடுகிறார். ஏர் இண்டியா விமான விபத்துக்கான காரணங்களை கண்டறிவதற்கான உயர்நிலை குழு ஒன்றை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அமைத்துள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுப்பதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐரோப்பாவுடன், குறிப்பாக பிரான்சுடன் இந்தியாவின் ஆழமான ஈடுபாட்டை பிரான்சின் மார்சேயில் நடத்த ரெய்சினா மெடிடேரியன் 2025 கலந்து கொண்டு பேசுகையில் எடுத்துரைத்தார். மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்தியாவின் வலுவான ஆர்வத்தையும் வர்த்தகம் மற்றும் மக்களிடையேயான உறவுகளால் இயக்கப்படும் கூட்டாண்மைகளின் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கியூட் பிஜி நுழைவுத் தேர்வு அடிப்படையிலான முதுகலை பட்டம் மற்றும் பட்டய வகுப்புகளுக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி 2025 இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. 282 ரன் என்ற வெற்றி இலக்கை நோக்கும் ஆடும் ஆப்பிரிக்க அணி சாம்பியன்ஷிப் பட்டத்தை வெல்ல இன்னும் 69 ரன்கள் தேவை. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஐசிசி கோப்பையை வெல்லும் முயற்சியில் தென்னாப்பிரிக்க அணி விளையாடுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.